ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் தரமிக்க நிலக்கரி என அறியப்படுவது எது அப்படின்னா வந்து அனல்மிகு நிலக்கரி. தரமிக்க நிலக்கரி அப்படின்னா வந்து அனல்மிகு நிலக்கரி. அடுத்த கேள்வி, தென்மேற்கு ரயில்வேயின் தலைமையகம் எங்கு உள்ளது அப்படிங்கிறாங்க. தென்மேற்கு ரயில்வே அப்படின்னா வந்து ஹூப்ளி அப்படிம்பாங்க. இதே அலகாபாத் அப்படின்னா வந்து நம்ம வட மத்திய ரயில்வே அப்படின்னா வந்து அலகாபாத் வந்து வரும். ஜபல்பூர் வந்துன்னா மேற்கு மத்திய ரயில்வே தான் வந்து ஜபல்பூர் வரும். கிழக்கு கடற்கரை ரயில்வே அப்படின்னா வந்து புவனேஸ்வர். அலகாபாத் அப்படின்னா வந்து வடக்கு மத்திய ரயில்வே அலகாபாத், மேற்கு மத்திய ரயில்வேனா ஜபல்பூர், கிழக்கு கடற்கரை ரயில்வே அப்படின்னா புவனேஸ்வர். ஸோ நம்ம கேள்வி வந்து தென்மேற்கு ரயில்வே, தென்மேற்கு ரயில்வேயின் தலைமையகம் வந்து ஹூப்ளி. எந்த வகை இரும்பு தாது இரும்பு ஆக்சைடு என அழைக்கப்படுகிறது அப்படின்னு இது வந்து ஒரு பாக்ஸ் கண்டென்ட் கொஸ்டின். எந்த வகை இரும்பு தாது இரும்பு ஆக்சைடு என அழைக்கப்படுகிறது அப்படின்னா ஹேமடைட் அப்படிங்கிறாங்க. Fe3O4 வரும். இந்த தாது தான் வந்து இரும்பு ஆக்சைடு என அழைக்கப்படுகிறது. அந்த மூலக்கூறு வாய்ப்பாடு தெரிஞ்சாவே இதுக்கான ஆன்சர் பண்ணிடலாம். ஜெட் காற்றோட்டம் இந்திய பருவ காற்றில் வந்து எந்த பருவத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னா ஜெட் காற்றோட்டம் அப்படின்னா வந்து கோடை காலம் மற்றும் வந்து குளிர்காலத்தை தான் வந்து ஏற்படுத்துகிறது அப்படின்னா ஜெட் காற்றோட்டம் இந்திய பருவ காற்றில் எந்த பருவத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னா வந்து கோடை மற்றும் வந்து குளிர்காலத்தை ஏற்படுத்துகிறது. இந்தியாவின் முதல் வானிலை இயக்குனர் ஜெனரல் யார் அப்படின்னா வந்து H.E. ஃப்ளாண்ட்ஃபோர்ட் அப்படிங்கிறாங்க. ஃப்ளாண்ட்ஃபோர்ட் தான் வந்து இந்தியாவின் முதல் வானிலை இயக்குனர் ஜெனரல். இந்தியாவின் முதல் வானிலை இயக்குனர் ஜெனரல் அப்படின்னா வந்து H.E. ஃப்ளாண்ட்ஃபோர்ட். குப்த ஆட்சியாளர்களை கால வரிசைப்படி அடுக்குக அப்படிங்கிறாங்க. குப்த ஆட்சியாளர்களை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி வச்சது ஸ்ரீகுப்தர் தான் வருவாங்க. அதுக்கடுத்து முதலாம் சந்திரகுப்தர், அடுத்து தான் சமுத்திரகுப்தர் வருவாங்க. இங்கே முதலாம் சந்திரகுப்தர் இல்லாததுனால அடுத்து சமுத்திரகுப்தரே வர்றாங்க. ஸ்ரீகுப்தர், சமுத்திரகுப்தர், அடுத்து வந்து ராமகுப்தர், லாஸ்டாக தான் வந்து இரண்டாம் குமாரகுப்தர். அந்த ஸ்ரீகுப்தர், முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தர் அப்படி தான் வருவாங்க. நமக்கு வந்து அந்த ஆர்டரில் தான் நீங்கள் படிக்கணும். ஆர்டர் நம்ம இந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்கல எது வருது அப்படின்னா ஸ்ரீகுப்தர், சமுத்திரகுப்தர், ஸ்ரீகுப்தர், சமுத்திரகுப்தர், ராமகுப்தர், இரண்டாம் குமாரகுப்தர் தான் இந்த ஆர்டரில் வர்றாங்க. மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. அதை கரெக்டான ஆர்டர் வைஸில் எழுதிடணும். அரசியல் அமைப்பின் மற்றொரு துணிச்சலான கூறு என்னவென்றால் இது மதச்சார்பற்ற அரசை நிறுவ முயல்கிறது. கீழ்காணும் கூற்றுகளில் மதசார்பற்ற அரசு பற்றிய கருத்துகளில் பொருத்தம் அற்றது வந்து எது அப்படிங்கிறாங்க. அதன் சில கருத்துக்கள் வந்து நாட்டின் இறையாண்மைக்கு வந்து எதிரானது அப்படிங்கிறாங்க. அதன் சில இதில் வந்து என்னென்னா பொருத்தம் இல்லாதது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. மதசார்பற்ற அரசுக்கு பொருத்தம் இல்லாதது எது அதான் கேள்வி. அதன் சில கருத்துக்கள் வந்து நாட்டின் இறையாண்மைக்கு வந்து எதிரானது அப்படிங்கிறாங்க. கீழ் குறிப்பிடவற்றுள் பழைய கற்காலத்தில் வராத இடம் வந்து எது அப்படின்னா வந்து சேலம் தான் வராத இடம் அப்படின்னா. ஸோ மதுரை, வல்லம், பல்லாவரம் இதெல்லாமே வந்து பழைய கற்காலத்தில் வந்து வரும் இடங்கள். பழைய கற்காலத்தில் வராத இடம் எது அப்படின்னா வந்து சேலம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள கண்டுபிடிப்புகளை அதன் தொடர்புடைய காலத்தோடு பொறுத்துக அப்படிங்கிறாங்க. இரும்பின் கண்டுபிடிப்பு வந்து எப்போ அப்படின்னா வந்து ஆரியர்கள் காலத்தில் தான். அதனால தான் வந்து இரும்பு காலம் அப்படின்னு கூட ஆரியர்களோட காலத்தை வந்து சொல்லுவாங்க. வெண்கலத்தின் கண்டுபிடிப்பு அப்படின்னா வந்து சிந்து சமவெளியில் தான் வந்து வெண்கலம் அப்படிம்பாங்க. ஏன்னா இரும்பின் பயன்பாடே வந்து அறிந்திருக்க மாட்டாங்க சிந்து சமவெளி மக்கள். ஸோ அவங்க வந்து முதல் கண்டுபிடிப்பே வந்துன்னா வெண்கலம் அப்படிம்பாங்க. விவசாயத்தோட துவக்கம் வந்து எது அப்படின்னா வந்து புதிய கற்காலத்தில் தான் விவசாயத்தின் துவக்கம். தீயின் கண்டுபிடிப்பு வந்து எப்போ அப்படின்னா வந்து இடைக்கற்காலம் தான் வந்து தீயின் வந்து கண்டுபிடிப்பு. ஸோ இரும்பின் கண்டுபிடிப்பு ஆரியர்களின் காலம், வெண்கலத்தின் கண்டுபிடிப்பு சிந்து சமவெளி பண்பாடு, விவசாயத்தின் துவக்கம் வந்து புதிய கற்காலம், தீயின் கண்டுபிடிப்பு வந்து இடைக்கற்காலம். அடுத்து பாருங்க, இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் உள்ள சோசியலிஸ்ட் என்ற வார்த்தையுடன் தொடர்புடைய அரசியல் சாசன திருத்த சட்டம் வந்து எது அப்படின்னா 42வது அரசியல் சாசன திருத்த சட்டம் அப்படிங்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் உள்ள சோசியலிஸ்ட் என்ற வார்த்தையுடன் தொடர்புடைய அரசியல் சாசன அரசியல் சாசன திருத்த சட்டம் வந்து 42வது அரசியல் சாசன திருத்த சட்டம் அப்படிங்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 42வது திருத்தம்.
கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் போர்களை அவை நடந்த வருடத்தோடு தொடர்புடைய பொறுத்துக அப்படிங்கிறாங்க. முதல் பானிபட் போர் அப்படின்னா வந்து முகலாய வம்சம் ஸ்டார்ட் ஆகுறதே பானிபட் போரில் தான். பாபருக்கும் வந்துன்னா இப்ராஹிம் லோடிக்கு தான் வரும் 1526. காக்ரா போரும் வந்து பாபரோட சம்பந்தமான போர் தான். 1529 தான் வந்து காக்ரா போர். இரண்டாம் பானிபட் போர் வந்து என்ன 1556 அக்பருக்கும் ஹெமுக்கு இடையில நடக்கிறது தான் இரண்டாம் பானிபட் போர். கான்வா போரும் வந்து என்ன பாபரோட சம்பந்தமான போர் தான். முதலாம் பானிபட் போர், காக்ரா போர், மேதின ராயரோட சந்தேரி போர், கான்வா போர், இது எல்லாமே வந்து பாபர் சம்பந்தமான போர்கள். அதில் நமக்கு வந்து இதில் அக்பர் சம்பந்தமானது வந்து இரண்டாம் பானிபட் போர் மட்டும் 1556 வரும். ஸோ முதல் பானிபட் போர் 1526, காக்ரா போர் 1529, இரண்டாம் பானிபட் போர் 1556, கான்வா போர் 1527. இதில் சந்தேரி போர் ஒன்றுன்னு வரும் 1528. ஏன்னா அதுவும் வந்து பாபர் சம்பந்தமான ஒரு போர் தான். பின்வரும் ஆட்சியாளர்களில் யார் கவிராஜா என்று அழைக்கப்பட்டார் அப்படின்னா வந்து சமுத்திரகுப்தர் தான் வந்து கவிராஜா என அழைக்கப்படுபவர். பின்வரும் ஆட்சியாளர்களில் யார் கவிராஜா என அழைக்கப்பட்டார் அப்படின்னா வந்து சமுத்திரகுப்தர். இது ஒரு ரிப்பீட்டட் கேள்வி. அடுத்து பாருங்க, சிந்து நாகரிகத்தில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடங்களின் சரியான காலவரிசை எது அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹரப்பா வரும், அடுத்து மொஹஞ்சதாரோ, அடுத்து சன்குதாரோ, லாஸ்டாக தான் வந்து லோத்தல் வந்து வரும். சிந்து நாகரிகத்தில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடங்களில் சரியான காலவரிசை எது அப்படின்னா வந்து ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, சன்குதாரோ, லோத்தல். கீழ் வருவனவற்றுள் எது எவை உச்சநீதிமன்ற நீதிபதியாக தேவையற்றது இல்லைன்னா தேவையற்றவை அப்படிங்கிறாங்க. தேர்ட் ஒன் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் 2 பார்த்துக்குங்க. அவர் வந்து இந்திய குடிமகனாக இருக்கணும், 1 அல்லது அதற்கு மேற்பட்ட உயர்நீதிமன்றங்களில் தொடர்ந்து 5 ஆண்டுகள் வந்து நீதிபதியாக பணியாற்றியிருக்கணும், அப்படின்னா 10 ஆண்டுகள் வந்து வழக்கறிஞராக பணியாற்றியிருக்கணும். அதையும் ரீகால் பண்ணிக்கோங்க. 5 ஆண்டுகள் நீதிபதியாக பணியாற்றியிருக்கணும், அப்படி இல்லைன்னா 10 ஆண்டுகள் வந்து என்ன வழக்கறிஞராக வந்து பணியாற்றியிருக்கணும். ஸோ 1 and 2 வந்து கரெக்டாக அமையும். லாஸ்ட் பாருங்க, 1 அல்லது அதற்கு மேற்பட்ட உயர்நீதிமன்றங்களில் தொடர்ச்சியாக 15 ஆண்டுகளுக்கு வழக்கறிஞராக இருத்தல் என அது தவறு. 10 ஆண்டுகள் தான் வந்து வழக்கறிஞராக இருத்தல் வேண்டும். ஸோ இதில் தேவையற்றவை எது அப்படின்னா தேர்ட் ஒன் மட்டும்தான் வந்து தேவையற்றவை. இந்திய அரசியலமைப்பின் விதி 264 முதல் 300A வரை வந்து பகுதி வந்து எதில் அடங்கும் அப்படின்னா வந்து பகுதி 12 தான் வந்து அடங்கும். இது வந்து என்னென்னா இந்திய அரசமைப்பு விதி ஆர்டிகல் 264 to 300A வரை வந்து எந்த பகுதியில் அடங்கும் அப்படின்னா வந்து பகுதி 12. நிதி சம்பந்தமான ஆர்டிக்கல்லாம் வந்து அந்த பகுதியில் தான் வரும். கீழே உயர்நீதிமன்றங்கள் மற்றும் அவை நிறுவப்பட்ட ஆண்டுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. இதில் தவறான இணையை கண்டுபிடிப்பாங்க. இதில் வந்து நீங்கள் அதிகம் தெரிஞ்சிருக்கிறது மும்பைக்கு கல்கத்தா, அலகாபாத், இது 3க்கும் வந்து 1862 தான் வந்து இது பண்ணியிருப்பாங்க. அலகாபாத் கிடையாது, மும்பை, கல்கத்தா, சென்னை, இது 3க்குமே வந்துன்னா ஒரே ஆண்டில் தான் வந்து நமக்கு உயர்நீதிமன்றம் நிறுவியிருப்பாங்க. 1862. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மும்பை, கல்கத்தா, சென்னை 1862. கர்நாடகா வந்து 1884. அலகாபாத் வந்து 1954 அப்படிங்கிறாங்க, அது தவறு. கேரளா 1958. மதராஸ் 1862, கர்நாடகா 1884, கேரளா 1958. இது 3 தான் வந்து கரெக்டு. அலகாபாத் மட்டும் வந்து தவறாக பொருத்தப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க தவறான இணை தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். அதில் நீங்கள் ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து மும்பை, கல்கத்தா, சென்னை, இது 3க்குமே வந்து ஒரே ஆண்டில் தான் நிறுவியிருப்பாங்க, 1862. அதனால் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, மாநிலங்களவை பற்றிய பின்வரும் சொற்றொடர்களில் எவை சரியானவை அப்படிங்கிறாங்க. அது வந்து ஒரு நிரந்தரமான அவை அப்படிங்கிறது கரெக்டு தான். ஒவ்வொரு 2ஆம் ஆண்டின் முடிவிலும் 3 1/4 உறுப்பினர்கள் ஓய்வு பெறுகின்றன, அதுவும் கரெக்டு தான். ஒவ்வொரு 2ஆம் ஆண்டின் முடிவிலும் 3 1/4 உறுப்பினர்கள், அது ரொம்ப அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, 3 1/4 உறுப்பினர்கள் ஓய்வு பெறுகின்றனர். இவை இந்த அவையின் நிலையற்ற தன்மையை வந்து குறிக்கிறது. இது வந்து ஒரு நிலையான அவைன்னு சொல்லியாச்சு. ஸோ நிலையற்ற தன்மை அப்படிங்கிறதுல வந்து தவறுங்கிறது தெரியுது. ஸோ அவங்க வந்து சரியா பின்வரும் மாநிலங்களை பற்றிய பின்வரும் சொற்றொடர்கள் வந்து எவை சரியானவை அப்படிங்கிறதுல நம்ம தேர்ட் ஆப்ஷன் வந்து தவறாக இருக்குது. ஸோ 1 and 2 மட்டும்தான் வந்து கரெக்ட். ஏன்னா இது நிரந்தரமான அவை. இந்த செகண்ட் ஆப்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு 2ஆம் ஆண்டின் முடிவிலும் 3 1/4 உறுப்பினர்கள் ஓய்வு பெறுகின்றனர், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு.
பின்வரும் அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளில் சமூக சிந்தனையை பிரதிபலிப்பது எது அப்படின்னா வந்து வாழ்வாதாரத்திற்கான வழிமுறைகளை போதுமான அளவு வழங்குதல் அப்படிங்கிறாங்க. பின்வரும் அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளில் சமூக சிந்தனையை பிரதிபலிப்பது எது அப்படின்னா வந்து வாழ்வாதாரத்திற்கான வழிமுறைகளை போதுமான அளவு வந்து வழங்குதல். ஒருவரது உயிரோ உடல்சார் உரிமையோ சட்டம் விதித்தமையுள்ள நெறிமுறைப்படி அன்றி வேறு எவ்வகையிலும் பறிக்கப்படுதல் ஆகாது. இங்கனம் கூறும் இந்திய அரசமைப்பு விதி அப்படின்னா ஆர்டிக்கிள் 21 தனி மனித சுதந்திரம் வரதான் வந்து ஆர்டிக்கிள் வந்து 21 அதை தான் சொல்கிறாங்க. ஒருவரது உயிரோ உடல்சார் உரிமையோ சட்டம் விதித்தமைக்குள்ள நெறிமுறைப்படி அன்றி வேறு எவ்வகையிலும் பறிக்கப்படுதல் ஆகாது. இதுக்கான ஆர்டிக்கிள் வந்து விதி 21. கீழ்கண்ட எந்த நாட்டு அரசியலமைப்புடன் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை வந்து பெரும்பகுதி ஒத்துள்ளது அப்படின்னா வந்து அமெரிக்க அரசமைப்பு அப்படிங்கிறாங்க. ஸோ இந்திய அரசமைப்பின் முகவுரை பெரும்பகுதி ஒத்துள்ளது வந்து எந்த நாட்டு அரசியலமைப்பு அப்படின்னா வந்து அமெரிக்க அரசியலமைப்புடன் தான் ஒத்து போகிறது அப்படிங்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.